கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. இன்றைய நாளிலேயும் ஒரு வசனத்தை நாம் தியானித்து அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். பவுல் எழுதின புஸ்தகங்களில் ஒன்றான கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படியே எழுதியிருக்கிறது: நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல பவுல் இந்த கலாத்து பட்டணத்துக்கு சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இந்த இடத்துல ஆபிரகாம் யார் நமக்கு நல்லா தெரியும். அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் எவ்வளோ விசுவாசத்தோடு கூட இருந்தார். அவர் அதுக்கப்புறம் எப்படி குழந்தையை பெற்றெடுத்தார், அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, ஆபிரகாமுடைய சந்ததி இந்த பூமிக்குள்ளாக எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது, அவர் எப்படி உயர்த்தப்பட்டார், ஆண்டவர் அவரை எப்படியாக மேன்மைப்படுத்தினார், அவருடைய தலைமுறைகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்னு சொல்லி நம்ம இந்த வேதத்தில் நம்ம வாசிச்சோம்னா நமக்கு நன்றாக தெரியும். இந்த இடத்துல பவுல் அதுதான் சொல்கிறாரு, ஆபிரகாமின் சந்ததிராயும் சொல்லி. ஆபிரகாமின் சந்ததினா ஒரு ஆசீர்வாதமான சந்ததின்னு சொல்லி அர்த்தம். நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியாக தான் இருக்கணும். என்ன சொல்லப்போனால் நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுனுடைய சந்ததியாக தான் இருக்கணும். அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் பவுல் சொல்கிறாரு, வாக்குத்தத்தத்தின் சுதந்திரமாயும் சொல்லி சொல்கிறாரு. ஆபிரகாம் எப்படி தனக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் ஏராளம். அவர் சொன்னதான தீர்க்க தரிசனங்கள் ஏராளமாய் நம்மோடு கூட இருக்கிறது. அது நம்ம பின்தொடர்ந்து நம்ம மேலே நிறைவேறும்படியாக அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு தான் முன்னாடி சொல்கிறாரு, நம்ம சும்மா இருந்தால் ஆபிரகாமனுடைய சந்ததியாவோ வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயோ இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி தான் பவுல் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் ஆனால் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்கிறாரு. சும்மா நம்ம ஆபிரகாமனுடைய சந்ததியாயும் இல்லை வாக்குத்தத்தத்தின் சுதந்திரமாக இருக்க முடியாது. நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பார்வையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடக்கைகளில், நம்முடைய எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆபிரகாமினுடைய சந்ததியாயும் நம்ம மேலே வைக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நம்ம அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஓட முடியும். இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை உடையவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்னு சொல்லி இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமான ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவர், அந்த சந்ததி ஆசீர்வதித்தவர், நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லைங்க. அவர் உண்மையுள்ள தெய்வம். அவர் நல்ல தெய்வம். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்துகிற அந்த உண்மையுள்ள தெய்வத்தை நம்ம எப்போதும் முன்னிறுத்தும் பொழுது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இன்றைய நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, அப்பா, இந்த நாளில் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. இந்த நாளில் நீ சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆபிரகாமனுடைய சந்ததியாக எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உண்மை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலிருந்து கர்த்தர் நமக்கு சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். God bless you.